கடற்கரை, பூங்கா போன்ற இடங்களில் இதுபோன்ற தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. இவர்களை பார்க்கும்போது ஒரு சிலர் ஏளனமாக சிரிக்கலாம் அல்லது அவர்களை நகைப்புக்குரியவர்களாக பார்க்கலாம். ஆனால் உயிரை பறிக்கும் யமனாகவும் உடல் பருமன் மாறுகிறது என்ற செய்தி அது குறித்த விழிப்புணர்வை அவசியமாக்குகிறது. சேலத்தைச் சேர்ந்த 17 வயது இளம்பெண் பாக்யஸ்ரீ, சென்னை கோடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அமுதா போன்றவர்களை தொடர்ந்து உடல் எடை குறைப்புக்காக இந்தியாவில் சிகிச்சை பெற்று சென்ற உலகின் மிக அதிகமான எடை கொண்ட பெண் மரணம். திருவண்ணாமலையைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண் உடல் பருமன் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மரணம் என சில தினங்களுக்கு முன்பு வந்த செய்திகளே இந்த வார புலன் விசாரணையின் தேடுதலை கூர்மைப்படுத்தியது. அறுவை சிகிச்சை மூலம் எடை குறைப்பது சாத்தியமா? உடல் பருமன் அறுவை சிகிச்சை உயிரை பறிக்கும் யமனாகுமா? இதுபோன்ற கேள்விகளோடு பயணித்தது புலன் விசாரணை குழு. உடல் பருமனாக இருப்பவர்களை வேடிக்கையாக பார்த்து வியந்த காலம் மாறி இன்று பெரும்பாலானோருக்கு அது பொது பிரச்சனையாகிவிட்டது. வாழ்க்கை முறை மாற்றம், உணவு பழக்கம், வளரும் சூழல் என உடல் பருமனுக்கான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கின்றன. இதனால் இன்று உலகை ஆட்டுவிக்கும் பெரும் பிரச்சனையாக உடல் பருமன் உருவெடுத்து நிற்கிறது. உடல் பருமன் அப்படிங்கிறது பரவலாக இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஒபெசிட்டி வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், அதோட சேர்ந்து வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் வந்து உலக அளவில் ஒரு பெரிய அலார்மிங் ரேட்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் 2020 நம்ம WHO ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஏஷியாவில் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னால ப்ரிமெச்சோராக வந்து நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சி டெத்து கூட வரலாம் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த அளவு அலார்மிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதில் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இந்த ஒபெசிட்டி. உடல் பருமன் மற்றும் அதிக எடை காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை ஒட்டி நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசின் என்ற அமைப்பு பல்வேறு நாடுகளில் ஆய்வு மேற்கொண்டது. அதில் உலக மக்கள் தொகையில் 10% உடல் பருமன் அதிக எடை கொண்டவர்களாக இருப்பது தெரிய வந்தது. மேலும் குண்டான உருவம் கொண்ட குழந்தைகள் அதிகமுள்ள நாடுகளில் 2ஆம் இடத்தில் இந்தியா இருக்கிறது. குண்டாக இருப்பது குற்றமில்லை என்றாலும் அதனால் ஏற்படும் உடல் பிரச்சனைகள் ஏராளம் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. ரத்த கொதிப்போ இல்லை சக்கரை வியாதியோ, இடுப்பு வலி, கழுத்து வலி, இன்னைக்கு டிஸ்க் பரலாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ஒபேசிட்டினால ஈவன் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு இப்போ புதுசாக அதெல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் குழந்தையின்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி வந்து இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறைய சென்டர்ஸு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஒபேசிட்டி ஒரு காரணம், பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ். கடந்த வாரம் திருவண்ணாமலையைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண்ணுக்கு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் அறுவை சிகிச்சை செய்ததில் மரணமடைந்ததாக செய்திகள் வெளியானது. ஆனால் அதற்கு வளர்மதியின் குடும்பத்தினர் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருந்ததால் வளர்மதியின் குடும்பத்தினரையும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்தையும் நேரில் சந்தித்து விளக்கம் கேட்டது புலன் விசாரணை குழு. 12 o'clock எல்லா டாக்டரும் 15 டாக்டரும் வந்துட்டு ரொம்ப ரிஸ்காக இருக்காங்க. வெறும் வந்து இதயம் தான் துடிச்சின்னு இருக்கு, இன்னும் 10 நிமிஷமா 20 நிமிஷமா தெரிலன்னாங்க. 1 மணிக்கு டெத் ஆயிட்டாங்க சார். எங்களை கூப்பிட்டு வந்து அப்படியே நெஞ்சில் போட்டு குத்துறாங்க. நாங்கள் ஐயோ இதை பார்க்க மாட்டோம், வெளியே வந்தால் பின்னாடி எங்கள் கூட டாக்டர் வந்துடுறாங்க, வந்து பாருங்க நாங்கள் பண்ணுறத பாருங்க சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 4 வாட்டி இப்படி பண்ணாங்க சார், புஷ் பண்ணாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ கூட சார் மூச்சு துடிக்குதேன்ட்டு வென்டிலேட்டர் மிஷின் ஆஃப் பண்ணாங்க, மூச்சு நின்று போச்சு. ஒரு ரியாக்ட் பண்ணல சார். சாவும் போத
எல்லாரும் சொல்லுவாங்க கையை எப்படி பண்ணுவாங்க, காலை எப்படி பண்ணுவாங்க, எதுவுமே பண்ணல. மிஷின் ஆஃப் பண்ணாங்க. நாங்கள் எப்படி 2 நாளைக்கு முன்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் சார் இருந்தாங்க. இவர்களை தொடர்ந்து வளர்மதிக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களில் ஒருவரான அனிருத் என்பவரிடமும் விளக்கம் கேட்டோம். அவங்களோட ஹைட்டுக்கு அவங்க இருக்க வேண்டிய வெயிட் ஒரு 60 to 70 கிலோஸ் தான். அவங்க இருந்த வெயிட் 150. ஸோ ஆல்மோஸ்ட் 90 kilograms எக்ஸ்ட்ராவாக தூக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ அதிகமான வெயிட்டு உள்ளவங்களை எப்படி இந்த மாதிரி டயட்டிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ அதனால தான் இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. பேரியாட்ரிக் சர்ஜரி ஆர் ஒபிசிட்டி சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன். சர்ஜரினால காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது. சர்ஜரி பண்ணுறதுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும். அந்த மயக்க மருந்துலேருந்து அவங்க ஃபுல்லாக தெளிய மாட்டாங்களோங்கிற ரிஸ்க் இருக்குது. அந்த மயக்க மருந்து கொடுக்கறதுனால லங்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாத அந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது, 50 BMI ப்ளஸ். ஸோ நாங்கள் இதெல்லாம் சொல்லாமல் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே சரியாக போய்டுன்னு சொன்னால் அது எங்கள் மேலே தப்பு. ஆனால் நாங்கள் எல்லா ரிஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மரணத்திற்கு காரணம் அறுவை சிகிச்சை மட்டுமே என கூறிவிட முடியாது என்று தெரிவித்த அனிருத், 10 ஆண்டுகளுக்கு முன்பு வளர்மதி எடுத்துக்கொண்ட சில சிகிச்சைகள் தங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்றும், வளர்மதியின் மகன் மற்றும் மகள்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தாங்கள்தான் பரிந்துரைத்தோம் என்றும் கூறினர். 10 வருஷத்துக்கு முன்னாடி CMC வேலூரில் ICUவில் இவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்க லங் ப்ராப்ளம்காக. அது என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கும் கரெக்டாக தெரியல, அந்த ரெக்கார்ட்ஸும் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் ஏதோ லங் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, அவங்க மறந்துட்டாங்க, அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சி அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் அது மறைச்சது ஒரு முக்கியமான காரணம் தான் எங்களுக்கு. ஸோ வெறும் இந்த ட்ரீட்மெண்ட்னால தான் செத்தாங்கன்னு இல்லை, ட்ரீட்மெண்ட் காம்ப்ளிகேஷனால் அவங்களால வெளியில் வர முடியல, அவங்க லங்ஸால் அந்த அளவுக்கு ரிகவர் ஆக முடியல. இதற்கிடையில் மருத்துவமனை மீது வளர்மதியின் கணவர் அழகேசன் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சிகிச்சை முறை குறித்து விசாரிக்க ஊரக நலப்பணிகள் திட்ட இயக்குனர் மற்றும் மருத்துவர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தற்போது அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் புலன் விசாரணை குழு அறிக்கை குறித்தும் விளக்கம் கேட்டது. அவ்வளவு ரிஸ்கையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட்டும் அதுக்கு கன்சென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உள்ள லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த கேஸ் ஷீட்டில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குது. எங்களுக்கு முதற்கட்ட நடவடிக்கையில் ஆய்வில் வந்து எங்களுக்கு அது ஒரு கிராஸாக ஒரு பெரிய அளவில் மருத்துவ ரீதியில் ஒரு தவறு அதில் எதுவும் நிகழலை அப்படிங்கிறத நாங்கள் வந்து அதில் ஒரு அறிக்கையாக நாங்கள் ஹெல்த் செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்குறோம். மருத்துவமனை மற்றும் விசாரணை குழுவின் விளக்கம் வளர்மதியின் குடும்பத்தினருக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இல்லாததால் உடற்கூறு பரிசோதனை அறிக்கை வெளியான பின்னரே உண்மை நிலவரம் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. உடல் பருமன் அறுவை சிகிச்சையால் மரணம் என்ற செய்தி தமிழகத்திற்கு புதிது அல்ல. ஏற்கனவே கூறியது போல் பாக்யஸ்ரீ, அமுதா போன்றோர் மரணமடைந்துள்ள நிலையில் வளர்மதியின் மரணம் மக்களிடையே ஒருவித அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே அறுவை சிகிச்சை மூலம் உடல் பருமனை குறைக்கலாமா? டயட் சென்டர் என்ற பெயரில் பணம் வசூலிக்கும் நூதன முறை என்ன? இதுபோன்ற பல கேள்விகளுக்கு புலன் விசாரணை குழுவின் கள ஆய்வில் கிடைத்த அதிர்ச்சி தகவல்கள் என்ன? நவீன வாழ்க்கைச் சூழலில் மிக பெரும் சவாலாய் பூதாகரமான பிரச்சனையாக எழுந்துள்ளது உடல் பருமன். இடுப்பின் அளவு அதிகமாக நம் ஆயுளின் அளவும் குறையும் என்பது இயற்கையின் நியதி. உலக அளவில் மாரடைப்பால் மரணமடைந்தவர்களில் உடல் பருமனாக இருந்தவர்கள்தான் அதிகம் என்கிறது புள்ளி விவரம். ஆனால் இது குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் குறைவாகவே உள்ளது என்று வருந்துகிறது உலக சுகாதார நிறுவனம். 2007 எடுத்துள்ள புள்ளி விவரப்படி இந்தியாவில் மட்டும் 4 கோடி பேருக்கு உடல் பருமன் பிரச்சனை உள்ளது. இந்த எண்ணிக்கை 2030 2 மடங்காக அதிகரித்துவிடும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. உடல் பருமன் என்பது
சிரிக்கக்கூடிய விஷயமல்ல என்றும் இது மிகப்பெரிய வியாதி என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கை கொடுக்கும் அதே சமயம் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த விவரங்கள் மக்களுக்கு சென்றடைவது இல்லை. இதை விளக்கும் விதமாக புலன் விசாரணை குழு கள ஆய்வை மேற்கொண்டது. தனியார் மருத்துவமனைகளில் உடல் பருமன் குறித்த சிகிச்சைகளுக்கு லட்சக்கணக்காக வசூலிக்கப்படுவது ஒருபுறம் என்றால், மற்றொரு புறம் டயட் சென்டர் என்ற பெயரில் 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை மக்களிடம் வசூலிக்கப்படுகிறது. மிகச் சாதாரணமாக இருக்கக்கூடிய டயட் சென்டர் ஒன்றிற்கு நாம் சென்றோம். அங்கிருந்த பெண் ஒருவர் நம்மை உற்சாகமாக வரவேற்றார். நம்முடைய விவரங்களை பதிவு செய்து கொண்ட அவர் உயரம் மற்றும் எடை விவரங்களையும் குறித்துக் கொண்டார். பின்னர் டீ குடிக்கும் பழக்கம் இருக்கிறதா என்று கேட்ட அவர் மருந்து டப்பா போன்று அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சில டப்பாக்களை எடுத்து அதை ஒன்றோடு ஒன்றாக கலந்து நம்மை குடிக்குமாறு வலியுறுத்தினார். அவர் மருத்துவர் இல்லை என்பதை அவரிடமே உறுதி செய்து கொண்ட நாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டறிந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்க எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி எனக்கு சொல்லுங்க. வெறும் ஹெர்பல் டீ இது. ஸோ நீங்க வெறும் அந்த பவுடரை மட்டும் போட வேண்டியது, ஹாட் வாட்டர் ஊற்ற வேண்டியது. டெய்லி காலையில் டீ காஃபி மட்டும் அதை குடிங்க. அவ்வளோ எனர்ஜி இருக்கும். அப்போ நான் இதை வாங்கிக்குவாங்க. தாராளமாக வாங்கி. எவ்வளோ மேடம்? 665 50 டீக்கான சாப்பிடுங்க. 200 அது கன்சல்டிங் உண்டியா இல்லை இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பாடு கன்சல்டேஷன் ஃப்ரீ. மறுநாள் காலை 7 மணிக்கு ஏதும் அருந்தாமல் வெறும் வயிற்றில் வரச் சொன்ன அந்த பெண் 50க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு வருவார்கள் என்றும் 30 நிமிடங்கள் நான் உரையாற்றுவேன், அப்போதுதான் உங்களுக்கு புரியும் என்று கூறியதால் அங்கிருந்து கிளம்பினோம். மருத்துவர் அல்ல, சிகிச்சையும் இல்லை. ஆனால் உடல் பருமனை குறைக்க ஹெர்பல்ஸ் என்ற பெயரில் ஏதோ ஒன்றை குடிக்க வைத்துவிட்டு ஆலோசனை மட்டும் கூறுகிறார். இதில் அவர் குடிக்க தரும் பானம் என்னவென்று வாயில் நுழையாத ஏதேதோ பெயரை கூறுகிறார். ஆனால் இவ்வாறு கொடுக்கும் பானங்களில் என்னென்ன வேதிப்பொருள் கலந்துள்ளது என்று தெரியாமல் குடிப்பது மிகப்பெரிய ஆபத்து. ஒரு சில ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிட்ரா ஆல்கலாய்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கலக்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பிளாசிபோ எஃபெக்டை கொடுக்குது. ஆரம்பத்தில் அவங்களுக்கு உடல் எடையை வந்து குறைக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு. பட் நாட் மோர் தென் 2 months 2-3 monthsலேயே என்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் கிட்ட நான் வந்து கவனித்த விஷயம், அவங்களுக்கு யூரியா கிரியாட்டின் அப்படின்ற ஒரு லெவலை வந்து ஜாஸ்தி ஆகுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் யூரியா வந்து இதன் வெளியேற வேண்டிய விஷயம், நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனை சொல்கிறது தான் அது. இந்த 2 லெவலையும் வந்து அதிகம் பண்ணி கொடுத்துருது. ஒருவருடைய உயரம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறதோ அதிலிருந்து 100 சென்டிமீட்டரை கழித்து பார்த்தால் எவ்வளவு வருகிறதோ அதுதான் சரியான எடை என்று எடுத்துக் கொள்ளலாம். உதாரணமாக ஒருவர் 165 சென்டிமீட்டர் உயரமுடையவர் என்றால் அவர் 65 கிலோ எடையில் இருப்பதே சரியானதாகும். அதேபோல் ஒருவருக்கு உடல் பருமன் உள்ளதா என்று தெரிவிப்பதை பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று கூறுகின்றனர். இதில் பெரியவர்களுக்கான அளவை கணக்கிட்டால் 18.5க்கு கீழே இருந்தால் உடல் எடை குறைவு என்று பொருள். 18.5 முதல் 23.9க்குள் இருந்தால் சரியான உடல் எடை. 24 முதல் 29.9 என்று இருந்தால் அதிக உடல் எடை. 30க்கும் மேல் இருந்தால் அது உடல் பருமனை குறிக்கும். உடல் பருமனே எந்த ஒரு நோய்க்கும் மூலதனமாக இருக்கிறது. சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு, மூச்சு திணறல், மூட்டு வலி, குடல் இறக்கம், குரட்டை, ஸ்லீப் ஏப்னியா எனப்படும் உறக்க சுவாச தடை, மாதவிலக்கு பிரச்சனைகள் என உடல் பருமனால் ஏற்படும் பாதிப்புகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. மாத்திரை மற்றும் அறுவை சிகிச்சைகள் மூலம் மட்டுமே உடல் பருமனை குறைக்க முடியும் என்றில்லை. உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தினாலே உடல் எடையை எளிதாக குறைக்கலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதாவதுங்க, கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் குறைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையான முறை தான் சிறந்தது. எப்படி அது வெயிட் ஏறிச்சோ அதே முறையில் நம்ம வந்து உடல் உழைப்பை இன்க்ரீஸ் பண்ணி
உணவு கட்டுப்பாடோட இயற்கையான வழியில் உடம்பை குறைக்கிறதுங்கிறது சேஃபர் மெத்தட். ஒரு வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷலாக போய் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அறுவை சிகிச்சையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து விளக்கும் அரசு யோகா மற்றும் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் மருத்துவர் தீபா தங்களிடம் தினமும் 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சிகிச்சை பெறுவதாகவும் அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் என்றில்லாமல் இயற்கையான வழிமுறைகளை கூறுவதாகவும் தெரிவிக்கின்றார். இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். நம்ம நாளடைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலுமே நல்ல சுவாசத்தை சுவாசிக்கிறதோ, ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறதோ, நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறதோ, அதாவது உடல் பயிற்சி இதெல்லாம் இருந்துச்சுனாலுமே நம்ம ஆரோக்கியமாக நம்மளோட உடல் எடையை மெயின்டைன் பண்ண முடியும். இதை விட்டுட்டு நம்ம அறுவை சிகிச்சையில் தான் நம்ம போய் செய்யணும் அப்படின்னும் போது நிறைய நம்ம ப்ராப்ளமை நம்மளே காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இந்த விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கட்டாயம் அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்ற சூழலில் மட்டுமே அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று எச்சரிக்கும் மருத்துவர்கள் எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளிலும் ஆபத்து இருப்பதாக கூறுகின்றனர். சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிண்ட்ரோம் எக்ஸ் தான் இப்போ காமன். அதாவது வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் ரிலேட்டடாக வர்றது தான் இந்த சிண்ட்ரோம் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு நமக்கு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக தான் வந்துட்டு இருக்கு. பட் இந்த காம்ப்ளிகேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாத்துலேயுமே இருக்கலாம். இந்த சர்ஜரிங்கும் போதே இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கலாம். பட் நம்ம சூஸ் பண்ணுற ஒரு கேண்டிடேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் எடையை குறைக்க உதவும் பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைகளில் ஸ்லீவ் கேஸ்ட்ரோக்டமி, கேஸ்ட்ரிக் பைபாஸ் அறுவை சிகிச்சை போன்றவை முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஸ்லீவ் கேஸ்ட்ரோக்டமி அறுவை சிகிச்சையில் இரைப்பையின் ஒரு பகுதி லாப்ராஸ்கோபி மூலம் அகற்றப்படும். இதனால் இரைப்பையின் அளவு குறைந்து விடுவதால் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உட்கொள்ளும் உணவின் அளவும் குறைகிறது. பசி ஏற்படுவதும் குறைவதால் இயல்பாக எடை குறைகிறது. ஆனால் சிகிச்சைக்கு பின்னர் சரியான ஊட்டச்சத்து நிபுணரின் ஆலோசனை இல்லாமல் உணவை உட்கொண்டால் 3 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இரைப்பை பெரிதாகி உடல் எடை அதிகரிக்கும். கேஸ்ட்ரிக் பைபாஸ் அறுவை சிகிச்சையிலும் இரைப்பையின் ஒரு பகுதி நீக்கப்படும். உண்ணும் உணவு சிறுகுடலில்தான் சத்துக்களை செரிமானம் செய்யும். சிறுகுடலின் ஒரு பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் நீக்குவதால் உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துகள் குறைக்கப்பட்டு எடை கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. உடலில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தேங்கியிருக்கும் கொழுப்பை நீக்க லிப்போசெக்ஷன் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அல்ட்ராசவுண்ட் துணையுடனும் சாதாரண ஊசி மூலமாகவும் உடலில் உள்ள கொழுப்பு உறிஞ்சி எடுக்கப்படும். ஆனால் அதிகளவு உடல் எடையை குறைக்க இந்த முறை உதவாது. உடல் பருமனுக்கு காரணம் தெரிந்து அதனை குறைக்க சரியான வழிமுறைகளை பின்பற்றுவதே நல்லது. அதேபோல் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ஆகிய 2 விஷயங்களில் கவனம் செலுத்தினால் உடல் எடையை குறைப்பது எளிது. மேலும் அறுவை சிகிச்சை அவசியமா, என்ன அறுவை சிகிச்சை நமக்கு செய்யப்படுகிறது போன்ற முழு விவரங்களை சிகிச்சை மேற்கொள்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் மருத்துவர்களின் கோரிக்கையாக உள்ளது.